வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையரோட ஃபில்டரை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா இன்லெட் அவுட்லெட்டில் 2 டியூப் மாட்டியிருப்போம். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னே அதில் இருக்கிற வால்வு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும், தண்ணி வரக்கூடிய வால்வு. இந்த டியூபை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட்டில் ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங்கை மேலே உள்ளே புஷ் பண்ணிவிட்டு டியூபை இழுத்திங்கன்னா அது டியூப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரீ ஃபில்டரில் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பேனர் இருக்குது. அந்த ஸ்பேனரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கழட்டணும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை நீங்கள் கழட்டணும். உள்ளே இருக்கிற இப்போ ஃபில்டரை பாருங்கள், இது எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒயிட் கலரில் இருக்கும். இது உள்ள பால்ஸ் கூட உண்டு வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. இது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். நீங்கள் இந்த ப்ரீ ஃபில்டர் கேஸை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் யூஸ் பண்ணுறது பெட்டர். எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். மற்ற வேறு எந்த சோப் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு நீங்கள் உள்ளே ஒரு ஹோல் இருக்கும். அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபில்டருக்குள்ளே இருக்கிறதுல நீங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் போடுங்க. இந்த பால்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஸ்பேனரில் வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணலன்னா அந்த லீக்கேஜ் ஏதாவது இருக்கும். அப்புறம் இன்லெட்டில் வரக்கூடிய கனெக்ஷன், அப்புறம் அவுட்லெட்டு, இது எல்லாமே நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது நார்மல் ஹேண்ட் டைட்டில் இருந்தாலே போதும். இதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக ஸ்பேனரோ இல்லை கட்டிங் பிளேயரோ யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் இதை இப்போ நம்ம வால் மவுண்ட் பண்ணிடலாம். வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு இன்லெட் டியூப்பை பார்த்திங்கன்னா அதோட இன்லெட்டு கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் டியூப்பை இன்சர்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அதே மாதிரி அவுட்லெட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வால்வு ஓப்பன் பண்ணுறேன். வால்வு ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஃப்ளோ இப்போது ப்ரீ ஃபில்டருக்கு இருக்கும். ப்ரீ ஃபில்டரில் தண்ணி விழும். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபில்டரில் பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி ஃபில்டர் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, தண்ணி விழுது. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.